நான் தமிழ்நாடு அரசு திவால் ஆயிடுச்சுன்னு ஒரு மஞ்சள் நோட்டீஸை விட்டுருவேன். வணக்கம். நாம் தமிழர் கட்சி 2026 ஆட்சி அமைச்சதுன்னா தமிழ்நாடு வந்து திவால் அப்படின்னு அறிவிச்சிருவோம், மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவோம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு வாங்கின எந்த கடனையுமே நாங்கள் அடைக்க மாட்டோம், வட்டியும் கட்டாது, நாம் தமிழர் கட்சியோட அரசாங்கம் இது எதுக்குமே பொறுப்பேற்காது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியோடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஆன் கேமரா அவரோட மேனிஃபெஸ்டோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருக்காரு. இது உங்களால் நம்ப முடியாது, என்னாடி நம்ப முடியல, இப்படி தான் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிஜமாலும் இப்படி தான் பேசியிருக்கிறாரு. அதில் என்ன பேசினார், என்ன பின்னணி அப்படிங்கிறது, அப்புறம் நமக்கு என்ன தோணுச்சுங்கிறதெல்லாம் தான் ஷேர் பண்ண போகிறோம். அதான் ரிவீல் இருக்க போது. நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்னா, ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு நான் சொல்லிவிட்டு அப்புறம் நான் அந்த வீடியோவும் ப்ளே பண்ணிடுறேன். ஸோ இந்த மேனிஃபெஸ்டோவில் வந்து கேட்குறாங்க அவர்கிட்ட, எப்படி வந்து நீங்கள் கடன் அடைக்க போகிறீங்க, 10 லட்சம் கோடி கடன் சொல்கிறாங்களே, எப்படி இதை சரி பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, சொல்லும்போது ஆரம்பிக்கும் போது அவரே சொல்லிடுறேன், என்ன சொல்லிடுறேன்னா, நான் சொல்கிறேன் சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவருக்கே தெரியுது சிரிப்பாங்கன்னு தெரியுது, இருந்தாலும் ஏன் அப்படி சொல்லன்னு தெரில. சிரிக்காதீங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை கூப்பிடுவேன். கடன் கொடுத்தவனை கூப்பிட்டு கேட்பேன், நீ என்கிட்ட கடன் கொடுத்தியா, நீ யார்கிட்ட கொடுத்தியோ அவன்கிட்ட போய் கேளு, நான் கையெழுத்து போட்டு வாங்கினா தான் நான் வந்து கொடுப்பேன், அவனுங்க எதுக்கோ செலவு பண்ணியிருப்பானுங்க, அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது. எப்படி அனில் அம்பானி வந்து மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துரு, அந்த மாதிரி நான் தமிழ்நாட்டுக்கே மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவேன், தமிழ்நாடு திவால்னு சொல்லிடுவேன், தமிழ்நாட்டு நாம் தமிழர் கட்சியெலாம் வந்து அதுக்கு பொறுப்பு இருக்காது, வட்டியும் நான் கட்ட மாட்டேன், அவன் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவோம், அதுக்கு நான் பொறுப்பேற்பேன், நான் என் பீரியடில் நான் கையெழுத்து போட்டு வாங்கின கடனுக்கு தான் நான் வட்டி கட்டுவேன், அதுதான் நான் திருப்பி அடைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்கிறாரு. இந்த ஒரு படத்தில் ரொம்ப நேரம் நல்லா பேசிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோக் ஒன்று வரும். ரொம்ப நேரம் நல்லா பேசுவார், அப்புறம் திரும்பி பார்த்தா ட்ரெஸ்ஸில் கிழிஞ்சிருக்கும். அந்த மாதிரி அந்த ஸ்பீச்சு ரொம்ப நேரம் நல்லா பேசிகிட்டு இருந்தார். இந்த இயற்கை வளம் பாதுகாக்கணும், இயற்கை வளம் போயிட்டுருக்குது, மலை மண்ணெலாம் வந்து இது பண்ணுறாங்கன்னு ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தார். நானும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருந்தேன். பார்த்தா இப்படி ஒரு பதில் சொல்லுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் ஷாடை கொண்டு எனக்கு ரொம்ப பயங்கர ஷாக்கிங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போனா என்ன அர்த்தம்னு சொன்னால், அவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷனாக என்னன்னே தெரியல, அப்போ எப்படி நிர்வாகம் இருக்கும், எப்படி இயங்குங்கிறதே தெரியலேங்கிறது ஒரு பக்கம். இப்போ விஜய்க்கும் தெரியல, ஆனால் அது அவருக்கு தெரியலன்றது தெரியும் நினைக்கிறேன், வெளியே இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகிறதில்ல. இவர் எப்படி பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு தெரியலன்றது அவருக்கு தெரியல, இல்லைனா இப்படி வந்து ஓப்பனாக வெளியே இப்படி வளர வேண்டாம்ல. அப்போது என்னன்னு சொன்னால் அவர் கேட்குறாரு, நான் அவங்களுக்கு கடன் கொடுத்தவங்கள நேராக கொண்டு போய் ஏற்கனவே யார் கடனவங்களோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் விட்டுருவேன், அவங்ககிட்ட நீ வசூலிச்சுக்கோன்னு சொல்லிடுவேன் அப்படிங்கிறாரு. நான் சொல்லிட்டு இந்த மாதிரி இப்படி ஒன்று பேசியிருக்காரு அப்படின்னு வீட்டில் ஒரு சிலர்கிட்ட பேசிட்டு தான். அப்போ சொன்னாங்க, ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஆமாம் அவர் சொல்கிறது நியாயம் தானே, அவங்க வந்து ஓட்டு வாங்குறதுக்காக நிறையா 5000 10,000 கொடுத்து நஷ்டம் பண்ண ஊதாரித்தனமாக செலவு பண்ணதுக்கு எப்படி தமிழ்நாடு மக்கள் பொறுப்பாக முடியும், எப்படி சீமான் கேட்டுவார், அது அப்படி பண்ணுறது கரெக்டு தானேன்ற ஒரு ஆர்கியூமெண்ட்டும் வருது. அப்போ அந்தளவுக்கு ஒரு இக்னரன்ஸ் வந்து ப்ரெவலண்ட்டாக இருக்குது. அது பொதுமக்கள் மத்தியில் இக்னரன்ஸ் வந்து தப்பு கிடையாது. ஆனால் கட்சி ஆரம்பித்து சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறவர்கிட்ட இவ்வளோ ஒரு இக்னரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏமாத்துற மாதிரியும் தெரியல, அவரே அப்படி தான் நம்புறாருன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன்னு ஒரு தடவை சொல்லியிருந்தார். தேவேந்திரன் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு வந்து பேட்டி கேட்கும்போது அப்போ அவர்கிட்ட சொல்லியிருந்தார், நான் ஆட்சியில் இருக்கும்போது நான் ஜிஎஸ்டி கொடுத்துருவேனா அப்படின்றாரு. இவர் எப்படி நீங்கள் ஜிஎஸ்டி கொடுக்காம இருவீன்னு கேட்குறேன். வாங்கி பார்க்கட்டும், என்கிட்ட எப்படி ஜிஎஸ்டி வாங்குறான்னு பார்ப்போங்கிறாரு. ஸோ நிஜமாலுமே அவருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப கேப் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் கேப் இருக்குது. ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காரு. அதில் நிறைய இளைஞர்களும் வந்து இதாகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. இருந்தாலும் நான் ஒரு சிலருக்கு யாருக்காவது டவுட் இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ அவங்களாம் ரெப்ரசன்ட் தான் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து எப்படி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்களோ அந்த மாதிரி தமிழக அரசை வந்து இவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அப்போது இவங்க என்ன கிடையாதுன்னு சொன்னால், நம்ம தான் இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம்னு சொன்னால், மக்கள் எல்லோரும் சேர்ந்து இவங்களுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துருக்குறோம். எங்கள் சார்பாக இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் கையெழுத்து போட போகிறாங்க. நம்ம எல்லோரும் ஒத்துக்கிட்டு தான் என்ன பண்ணுறோம், அவங்கள சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சீமான் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாருல, அவருக்கும் சம்மந்தம் இருக்குது. அவர் ஓட்டு போடாமல் இருக்கலாம், பட் நம்ம எல்லோரும் ஒத்துக்கிட்டோம். என்ன ஒத்துக்கிட்டோன்னு சொன்னால், இப்படி தான் எலெக்ஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ண போகிறோம், இதில் இவர் தான் ஜெயிக்க போகிறாரு, அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம அவரை சேமாக ஏற்றுக்க போகிறோம், அவங்க கொடுக்குற ஆர்டர் நம்ம பண்ணிவோன்னு சொல்லி தான் நம்ம ஒத்துட்ருக்கோம். அப்போ இவங்க நம்ம சார்பாக தான் அவங்க பண்ணுறாங்க, அது பிடிக்கலன்னு தான் மாற்றுறோம். அப்போ அதுவும் நம்ம தான் பண்ணுறோம். அதுவும் நீங்கள் திரும்ப மக்கள்கிட்ட தானே கேட்குறீங்க, எனக்கு ஓட்டு போட்டு என்னைய சிஎம் ஆக்குங்கன்னு சொல்லிட்டு. அப்போ மக்கள்கிட்ட பவர் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த பவரை தானே நீங்கள் வாங்கி சிஎம் ஆக போகிறீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி கடன் வாங்கினவருக்கும் அவர்கிட்டே பவர் இருக்குல்ல, அந்த பவர் இவங்க கொடுத்த பவர் தானே, அதை தான் அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அது தப்பாக மிஸ்யூஸ் பண்ணாங்க. நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம், தண்டனை வாங்கி கொடுக்கலாம், அவங்களோட சொத்தை பறிமுதல் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். எப்படி கடன் அடைக்க போகிறீன்னு கேட்டால், கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சவங்களாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னால், இதே சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னு சொன்னால், தப்பு பண்ணவங்க நிறைய கொள்ளையடிச்சு வச்சுருக்கிறாங்க இல்லையா, நான் அவங்களோட பணத்தெல்லாம் வந்து கேஸ் நடத்தி அவங்களோட சொத்தெல்லாம் சீஸ் பண்ணி கஜானா கொண்டு வந்து அது மூலமாக வந்து நான் கடன் அடைப்பேன்னு சொல்கிறதுங்கிறது ஒரு பொறுப்பு. நான் கடன் அடைக்க மாட்டேன், அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அவன் அங்கே போய் வாங்கிக்கோன்னு சொல்கிறது வந்து ரொம்ப லேமேனிஷாக அவர் சொல்லிக்கலாம்.
நான் பாமர மக்கள் புரியுற மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கலாம், ஆனால் எனக்கு அப்படி கன்வின்ஸ் ஆகலை. டெஃபினட்டாகவே அவருக்கு விவரம் தெரியாமல் தான் சொல்கிறாருன்றது என்னோட ஒப்பீனியன். அந்த வீடியோ ப்ளே பண்ண நீங்களும் பார்த்துருங்க. எனக்கு எதுக்காக இது நான் பேசணும்னு நினச்சேன்னு சொன்னால், நிறைய பேர் எமோஷ்னலாக பிஜேபிக்கு வந்து கம்மியான சீட்டு கொடுத்துட்டாங்க, என்டிஏ புவராக ட்ரீட் பண்ணியிருக்குன்ற மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது. எனக்கும் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்துச்சு. நானும் அந்த டிசப்பாயின்மெண்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நாம் தமிழுக்கு ஓட்டு போட போகிறேன்னு ஒரு சிலர் சொல்லி தான் பார்த்தேன். அப்போது அது எப்படின்னு சொன்னால், அது இன்னும் ரொம்ப மோசம். அவங்க இந்த மாதிரியான ஒரு எலிமெண்ட்ஸை வந்து நம்ம இன்னும் என்கரேஜ் பண்ணுறதுங்கிறது தப்பு தான். அவங்க வந்து அவங்களோட நிலவரம் அவங்களுக்கு புரியணும், அவங்களுக்கு தெரியலேன்றது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும், அவங்கள இன்னும் அவங்க வந்து சரி பண்ணிக்கணும். அது பண்ணால் தான் வந்து அவங்களுக்கு நல்லது, அவரை ஃபாலோ பண்ணுற இளைஞர்களுக்கு நல்லது, தமிழக அரசியலுக்கும் நல்லது. அதனால் இதை எக்ஸ்போஸ் பண்ணணும், வெளியே சொல்லணும். அட்லீஸ்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து அப்சைடாக யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள். நான் அந்த 2 நிமிஷம் வீடியோ ப்ளே பண்ணிடுறேன். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிசிட்டியை சந்திக்கிறேன். வணக்கம். சிரிக்காத அண்ணன் சொல்கிறேன், கடன் வாங்கினவன் யாருன்னு கேட்பேன் அவங்ககிட்ட. அந்த முகேஷ் அந்த அனில் அம்பானி ஒருத்தர் இருந்தாப்புல 1 லட்சம் கோடி திவாலாயிருச்சுன்னு விட்டாப்புல. நான் தமிழ்நாடு அரசு திவாலாயிருச்சுன்னு ஒரு மஞ்சள் நோட்டீஸை விட்டுருவேன். ஏன் என்கிட்ட வந்து கேட்பான், ஐயோ நான் வாங்கினேனா, கையெழுத்து போட்டு வாங்கினவன், அவன் ஆளுகள்லாம் இருக்கு, நான் வேணா உனக்கு துணைக்கு ஆள் அனுப்புறேன், போய் வசூலிச்சுக்க. ஏன்னா அதனால என் நாட்டுக்கு மக்களுக்கு ஒன்றும் இல்லை. எவனோ வாங்கி தின்ட்டு போனதுக்கு, அவன் இலவசமா வாரி இறைச்சி வாக்க வாங்கி ஆட்சியை செஞ்சுட்டு போனதுக்கு நாம் எல்லாம் செலவழிச்சுட்டு கடற்கரையில் படுத்துட்டாங்க. எனக்கு அது பேச்சு கிடையாது. இப்ப நான் வாங்கி கையெழுத்து போடுறதுக்கு நான் பொறுப்பு. நீ எவனை வாங்கி தின்னதுக்கு நான் என் மக்கள் காசை எடுத்துட்டு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்கிட்ட கொடுத்தியா? நான் பொறுப்பு இல்லை. யார்கிட்ட கொடுத்த? ஆள் இல்லைன்னா அவங்க ஆளுங்க இருக்கு, சொந்த ஆளுங்க, பெத்த ஆளுங்க, அப்ப வாங்கி சாப்பிட்ட ஆளுங்க இருக்கு, அங்கேயே வசூலிச்சுக்க. எனக்கு இது பொறுப்பு கிடையாது. இந்த கடனுக்கு நாம் தமிழர் அரசு பொறுப்பு ஏற்காது. ஆனா நீ ஊதாரியா வாங்கி சீட்டாடி இது பண்ணி அவனுக்கு கொடுத்து இவனுக்கு கொடுத்து 5000 கொடுக்க, 10,000 கொடுக்குற, அடிச்சு கொடுக்குற, பார்ப்பு. நான் கேட்டேனா உனக்கு? அது கிடையாது. அந்த நிர்வாகம் இதுல கிடையாது.